friends, welcome to my channel. இப்போ இந்த saree குள்ள ப்ளவுஸ்க்கு எப்படி வர்க் பண்ணலாம்னு பாப்போம். இப்போ இதல பாருங்க சில்வர் வீவிங் இருக்குது. இதல சில்வர் and green combination அதுதான் வந்து நிறைய இருக்குது. சோ அத வச்சு நம்ம எப்படி வர்க் பண்ணலாம் அப்படினு பாப்போம். இப்போ நான் அது வந்து ப்ளவுஸை வந்து கார்னர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா cloth கொடுத்து காட்டன் cloth கொடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணி அத வந்து இந்த ஆரி ஸ்டாண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இத வந்து நான் கோல்டன் thread எடுத்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கோல்டன் threadல வந்து செயின் ஸ்டிட்ச் பண்ண போறேன். இப்போ பாருங்க நான் எப்படி பண்றேன்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நூலை பிடிச்சிட்டு நீங்க பண்ணீங்கனா ஈஸியா ஆரி threadலயே நம்ம பண்ணலாம். A1 ஜரி thread எடுத்துர்க்கேனா 7 நம்பர் நீடில்ல மாட்டி இருக்கறேன். பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அப்படி பிடிச்சிட்டு அந்த முன்னாடி உள்ள செயின்க்குள்ளே விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல உள்ள எடுத்தீங்கன்னா செயின் ஃபார்ம் ஆயிடும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா செயின் ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணோம்னா சிக்கல் இல்லாம நீட்டா இந்த ஜரியும் வந்து உடைஞ்சு போகாத மாதிரி அந்த மாதிரி நல்லா நீட்டா பண்ண முடியும் நமக்கு. இல்லைனா அந்த மேல இருக்கிற அந்த ஜரி வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து உள்ள இருக்க thread தெரியும். சோ அழகா நீங்க இத பிடிச்சிட்டு சிக்கல் இல்லாம பண்ணா நீட்டா அது ஆரி வர்க்ல இருக்கிற மாதிரியே வர்க் பண்ணலாம். இத பாருங்க செயின் ஸ்டிட்ச் நான் இப்ப ரெண்டு லைன் வந்து ஜரி threadல கொடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு green கலர் காம்பினேஷன்ல அதுவும் செயின் ஸ்டிட்ச்லயே பண்ணிருக்கேன். இப்போ அதுக்கு மேல இந்த மாதிரி சில்வர் கட் பீட்ஸ்னு சொல்வாங்க. அத பண்ண போறேன். இப்போ அத வந்து ஒயிட் கலர் threadல நான் கோர்த்துக்கிட்டு ரெண்டு கட் பீட்ஸ் நான் எடுக்கறேன். அது எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரத்துல கரெக்ட்டா நீடில கீழ விடணும். விட்டுட்டு அடுத்து பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த நீடில் அந்த கட் பீட்ல உள்ள விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடுத்து ரெண்டு கட் பீடா எடுத்து சேர்க்கணும். சோ ஒவ்வொரு தடவையும் கீழ விட்டு பேக்ல வந்து அந்த கட் பீட்க்குள்ள ஊசியை விட்டுட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கண்டினியூஸா வச்ச மாதிரி அப்படி ஆரி வர்க்ல இருக்கிற அதே லுக் இருக்கும். கேப்பே இல்லாம நம்மால பண்ண முடியும். சோ இது வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். நான் ரெண்டு மெத்தடும் காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம இந்த பீட்ஸ் பண்ணோம்ல அதே மெத்தட் தான். முன்னாடி உள்ள வீடியோஸ்ல எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் பீட் வர்க் அதே மெத்தட் தான். பேக்ல வந்து அது முன்னாடி இருக்கிற அந்த கட் பீட்க்குள்ள உள்ள விட்டு அடுத்து ரெண்டையும் சேர்க்கணும். சோ சேர்க்கும்போது ஈவனா ஒரே மாதிரி லைன்ல நமக்கு அந்த ஆரி வர்க்ல இருக்கிற மாதிரியே கிடைக்கும். சோ ரொம்ப ஈஸியா இது பண்ண முடியுங்க. இந்த மாதிரி மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா கரெக்ட்டா அது மாதிரியே பண்ண முடியும். இப்படி நம்ம ரெண்டு நம்ம எடுக்கிறதுனால நம்ம ஃப்ரேம் கலட்டினதுக்கு அப்புறமா அது மேலே தூக்கிட்டு இருக்காது. நிறைய 4-5 சேர்த்து பண்ணாதான் அந்த மாதிரி ஆயிடும். இப்போ பாருங்க நான் இது இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். இது செயின் ஸ்டிட்ச் மெத்தடுங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல பிடிச்சிட்டு செயின் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நம்ம செயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கட் பீட நீடில்ல எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி க்ளோஸா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அந்த கட் பீட்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல செயின் ஃபார்ம் பண்ணனும். சோ இதுவும் ஒரு மெத்தட். நம்ம இப்படி ஒண்ணொண்ணா நம்ம ஃபிக்ஸ் பண்றதனால நல்ல ஃபிக்ஸ் ஆயிடும். எப்படி நம்ம யூஸ் பண்ண வாஷ் பண்ணாலும் அது வந்து எடுத்துட்டே வராது. ஒட்றதோட இதுதாங்க பெஸ்ட் மெத்தட். நமக்கு ஒவ்வொண்ணா தைக்கிறது இல்ல ரெண்டு பீடா தச்சிட்டு ஒரு பேக்ல போய்ட்டு அதுலயே நம்ம ஒண்ணொண்ணையும் ஃபிக்ஸ் பண்ணியாரோம். சோ அந்த மெத்தட் பண்ணாலும் நல்லா இருக்கும். இது பண்ணாலும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியா பண்ண வருதோ அத ஃபாலோ பண்ணுங்க. சோ இது செயின் ஸ்டிட்ச் மெத்தட். ஒவ்வொரு செயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கட் பீட நீடில் எடுத்துக்கணும் அவ்வளவுதான். சோ இது மாதிரி நான் 3 லைன் கட் பீடால 3 லைன் கொடுத்திருக்கேன். ஒரு பட்டி மாதிரி வர மாதிரி ஒரு 3 லைன் கட் பீட்ஸாலே பண்ணியிருக்கேன். சோ அந்த சாரில ஒரு சில்வர் பட்டி மாதிரி வந்ததுல அந்த வீவிங் இருந்ததுல சோ அதே மாதிரி லுக் வந்து இதுலயும் கிடைக்கும் நம்ம அந்த கட் பீட்ஸ் வச்சு பண்றதனால. ஒவ்வொரு தடவையும் நீடில்ல ஒரு கட் பீட் எடுத்துட்டு செயின் ஸ்டிட்ச் பண்ணனும். பாருங்க இது மாதிரி ஃபுல்லா ஒரு லைன் பண்ணிட்டேன். இது மாதிரி 3 லைன் பண்ணிருக்கேன். 3 லைன் பண்ணிட்டு அடுத்து green அதுக்கு அப்புறம் இன்னும் 2 லைன் வந்து கோல்டன் ஜரியால பண்ணிட்டு இப்போ அதுக்கு மேல ஃப்ளவர்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு நான் ஃபெவிகாலில் டைரெக்டாக நான் டாட் வைக்காமல் டைரெக்டாக ஃபெவிகால்லையே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வர மாதிரி ஃப்ளவர் இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரேம் நமக்கு கிடைக்கும். அதை வந்து அதில் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் நூலை வச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது மேலே நம்ம நூல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டே வராது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கு எவ்வளோ நாளானாலும் அதே மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம இது வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நூல் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நான் அதை கொஞ்சம் க்ளோஸாக அதை பண்ணிக்கிறேன், பெட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸாக வர மாதிரி. நம்ம கோலம் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு புள்ளி வைக்கிற மாதிரி அங்கே அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபெவிகாலில் டாட் வச்சுக்கிட்டு, நிறைய ஃபெவிகால் வைக்க வேண்டாம், மேலே தைக்கணும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளவர் கரெக்ட் ஷேப்பில் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணால் ஃபெவிகால் காஞ்சு போகாது, ஒட்டுற வரைக்கும் அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ளவர்ஸையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளால் அதே மாதிரி ஆரி ஒர்க்கில் என்ன ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் அதே இது நம்ம இதில் பண்ண முடியும், நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிலே பண்ண முடியும். இது பாருங்கள், நான் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கோல்டன் கலர் த்ரெட் வச்சுட்டு சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். அப்போ அதை வந்து வெளியில் தெரியாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப வெளியில் தெரியாது. ஸோ 2 பக்கமும் ஆப்போசிட் சைடில் ஒரு ரிங்கில் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது நகராமல் அப்படியே இருக்கும். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுருணும். அதுக்கப்புறம் இதில் நாட் ஒர்க் பண்ண போகிறேன்னா பாருங்கள், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 4+4 8 த்ரெட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீடில் ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்குள்ளே சேம் அதில் விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் வரும்போது தான் அதை விடணும். அப்போ சிக்கல் இல்லாமல் கரெக்டாக நாட் ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், ஒவ்வொரு தடவை இந்தமாரி சுற்றிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக கடைசி வரும்போது தான் அதை விடணும். அப்போ ஒரு பீட்ஸ் வச்ச மாதிரி அந்த லுக் கிடைக்கிது பாருங்கள். சேம் நம்ம சாரீ கலரில் அந்த த்ரெட் எடுத்துகிட்டு இந்தமாரி நாட் ஒர்க் ஒரு நாட்டும் அதில் பண்ணோன்னா ஒரு பீட் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளதில் நம்ம பேர்ல் ஒர்க் பார்த்துருக்கோம், பேர்ல் வச்சு தைச்சோம். இப்போ இதில் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டே ஒரு நாட் மாதிரி போடுறோம், அதே மாதிரி ஒரு பீடு வச்ச மாதிரி லுக் கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், நம்ம சாரியில் இருக்க கலர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணால் தான் அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கும். ஸோ சாரியில் க்ரீன் சில்வர் இது 2 தான் ஜாஸ்தி இருந்தது. கோல்டன் கலர் வீவிங் இடையில இருக்குது. ஸோ கோல்டன் சில்வர் க்ரீன் நம்ம எடுத்திருக்கோம். நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டலான்னு அதை விட்டுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஊசியில் சுற்றும் போது ஊசி வந்து நூலுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மாதிரி சுற்றுறேன். ஸோ அப்போ அது வந்து அழகாக அந்த நாட் கரெக்டாக அதே மாதிரி நல்லா வரும், ஒரு பீட் மாதிரியே வரும். ஸோ இது மாதிரி எல்லா ரிங்லையும் இந்த மாதிரி நாட் பண்ணிக்கணும். நம்ம அந்த 4+4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்குறோன்னா அதையும் லேசாக அப்படி சுருட்டி விட்டுட்டிங்கன்னா பிரியாமல் நல்லா ஈவனாக நாட் போடுறதுக்கு வரும். ஸோ இது பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஒரே மாதிரி பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மிடில் இருக்கிற ரிங்கில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம் வச்சுட்டு அந்த ரிங்குக்கு வைக்கிற மாதிரியே ஸ்டோன்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நான் அதே சில்வர் எஃபெக்ட் நமக்கு அதில் கிடைக்கும். கீழேயும் சில்வர் கட் தானே வச்சுருக்குறோம். இப்போ நடுவில் அதேமாரி சில்வர் ஸ்டோன்ஸ் வருது. ஸோ அதுக்கு மேலே வந்து
நான் இப்போ இந்தமாரி ஜர்தோசியில் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஜர்தோசி கிடைக்குது ப்ளெயினாக இல்லாமல். ஸோ இது வாங்கிட்டு ஒரு பெட்டல் அளவுக்கு ஒரு லீஃப் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ மடித்து பார்த்துக்கணும். எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஈவனாக கட் பண்ணிக்கணும். ஸோ நான் அது ஒன்று பார்த்துட்டு ஸோ அதே அளவு நீங்கள் அதே அளவு வச்சும் கட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரே மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஜர்தோசி நான் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணிக்கிறேன். நல்ல ஷார்ப்பாக இருக்க சிசர் வச்சு கட் பண்ணிடணும். கொஞ்சம் பிசுறு இருந்தாலும் அது அப்படியே எதுலையாவது பட்டுச்சுன்னா அப்படி இழுத்துட்டு வந்துடும். ஸோ நல்லா ஷார்ப்பாக அது எடுத்துக்கணும். இப்போ நான் அது பாருங்கள் இந்தமாரி 3 லீஃப் போடுறதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அது நூலில் கோர்த்துட்டு ஒயிட் கலர் த்ரெட்டு தான் 2 த்ரெட் எடுத்துருக்கிறேன். 9 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். அதில் கோர்த்துட்டு நம்ம லேசி டேசி பண்ணுவோம்ல அது மாதிரி தான் ஒரு சிங்கிள் லேசி டேசி எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அதுக்கு மிடில் இருக்கிற கேப்பில் ஒரு சில்வர் கலர் கட் பீடு கொடுக்குறேன். ஸோ அது ஃபில் ஆகிடும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதோட எண்ட் பாயிண்ட்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஜர்தோசி அதில் கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயின் ஃபார்ம் பண்ணி அது பக்கத்துலேயே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கட் பீடு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ லேசி டேசி மெத்தட் தான். பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜர்தோசி அதில் கோர்த்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உடனே பக்கத்துலேயே லாக் பண்ணிடணும். நடுவில் ஒரு கட் பீடு வைக்கணும். ஒரு சின்னதாக தான் லீஃப் போட்டிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதில். ஸோ இது மாதிரி எல்லா ஃப்ளவருக்கு மேலேயும் இந்த மாதிரி 3 லீஃப் பண்ணிக்கணும். ஜர்தோசியில் பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜர்தோசி ஒர்க் நாட் ஒர்க் இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒரு 18 இன்ச் ஃப்ரேமில் நான் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்லீவ் எனக்கு அந்த 18 இன்ச் ஃப்ரேமில் ஃபுல்லாக அது உள்ளே வந்துருச்சு. ஸோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இது ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரேமை பிடிச்சிக்கிறோம் அந்தமாரி எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியும். அப்படி ஸ்டாண்ட் இல்லைன்னா ஃப்ரேம்லேயும் பண்ணலாம். அந்த 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கி பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டாண்ட் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது நம்ம டைரெக்டாக நம்ம ஒர்க் அந்த எம்ப்ராய்டரியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாண்ட் இருந்ததுன்னா இது பாருங்கள் இதுமாரி ஃபுல்லாக பண்ணிட்டேன். நெக்கும் அந்த 18 இன்ச் ஃப்ரேமில் நெக்கும் ஃபுல்லாக வந்துடும். இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே அந்த சின்ன புட்டீஸ் வைக்கிறதுக்காண்டி இந்தமாரி மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த க்ரீன் கலர் சில்வர் வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் ஒரு நாட் பண்ணிவிட்டு எல்லா டாட்லேயும் அதுமாரி நாட் பண்ணிக்கணும். அப்போ இதை கண்டினியூஸாக எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி அதை கட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடலாம். ஸோ அந்த நூல் தெரியாது. இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே அதே மாதிரி ஜர்தோசி ஒரு ரவுண்டாக அதை சுற்றி வர மாதிரி பார்க்குறேன். ஸோ எந்த இடத்துல ஆரம்பிச்சினோ அதே இடத்துல கீழே விட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளே எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இது நல்லா க்ளோஸாக வர மாதிரி ஒரு சர்க்கிள் வர மாதிரி பண்ணிடணும். அதை 4 சைட்ஸு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அதை எடுத்துகிட்டே வராது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி எல்லா நாட்டுக்கு மேலேயும் இதேமாரி பண்ணிடணும். பாருங்கள் இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கிராண்ட் லுக் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இப்போ ஸ்லீவ்ஸில் மட்டும் பண்ணியிருக்கேன். இதே ஒர்க்கை நெக்லேயும் ஃபுல்லாக பண்ணலாம். நெக் லைன் ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணலாம்.